पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 30 ஆண்டுகள் கழித்து சனி உருவாக்கும் சக்தி வாய்ந்த யோகம் இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. வேத ஜோதிடத்தில் நீதிமான் என்று அழைக்கப்படுறவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலன்களை தரும் சனி பகவான் எந்த ராசியில் மற்றும் எந்த நட்சத்திரத்தில் உள்ளாரோ அதை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் தற்போது சனி பகவான் மீனராசியில் பயணித்து வருகிறார். இந்த மீனராசியில் 2027ஆம் ஆண்டு வரை இருப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து பலவிதமான யோகங்களை உருவாக்கி மனுஷ வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த வகையில் சனி பகவான் ஏகாதசி நாளில், அதாவது ஜூலை 6ஆம் தேதி சுக்கிரனுடன் லாப பார்வையை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக திரியோகாதசி யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகத்தின் போது சனியும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் 60 டிகிரியில் இருப்பாங்க. இதனால் மங்களகரமான திரியோகாதசி யோகம் உருவாகுது. இந்த யோகத்தின் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் காணப்படும். குறிப்பாக சில ராசிக்காரர்களின் மிகப்பெரிய நன்மைகளை பெற இருக்கிறாங்க. இப்போது இந்த அதிர்ஷ்டக்காரங்க யாருன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி சுக்கிரனினால் உருவாகும் திரியோகாதசி யோகமானது ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை தரப்போகுது. மாணவர்களின் படிப்பில் இருந்த தடைகள்லாம் நீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய நன்மைகளை பெறுவாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். வணிகர்கள் நிறைய லாபத்தை பெறுவாங்க. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். பண பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. நிதி நிலைமையெல்லாம் வலுவடையும். அடுத்தது கடகம். கடகராசிக்காரங்களுக்கு சனி சுக்கிரனால் உருவாகும் திரியோகாதசி யோகமானது ஏராளமான நன்மைகளை தரப்போகுது. முக்கியமாக வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு முடிவுக்கு வரா. குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை தொடர்பாக நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராம். நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாக வரும். சிக்கிய பணம் கைக்கு சேரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது துளாராசி. துளாராசிக்காரவங்களுக்கு சனி சுக்கிரனால் உருவாகும் திரியோகாதசி யோகமானது சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமையும் அதிகரிக்கும். சோம்பேறித்தனத்தை கைவிடுவதன் மூலம் நிறைய வெற்றியை பெறலாம். பணிபுரிகிறவங்க கடின உழைப்புக்கான பலனை பெறுவாங்க. பணியிடத்தில் உங்களின் நிலை மேம்படும். முக்கியமாக இதுவரை அவதிப்பட்டு கொண்டிருந்த ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க.